வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டிசைனர் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு அழகான யோக் பேட்டர்ன், அழகான ஸ்லீவ் பேட்டர்னோட இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது போட்லி பட்டன்ஸ் வச்சு செஞ்ச யோக் பேட்டர்ன். இந்த யோக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நல்லா ஃபிட்டாக வந்து நிற்கும். அதே மாதிரி ஸ்லீவ் டிசைனும் உங்களுக்கு நல்ல அழகான ஸ்லீவ் டிசைனாக இருக்கும். இது சிம்பிளான மெத்தடில் தான் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும், இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக வரும். இப்போ எப்படி இந்த குர்த்தியை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து நான் 4.5 மீட்டர் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கீழே வந்து சுற்றளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து கொடுக்க போகிறேன். சுருக்கம் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு கலர் ஃபேப்ரிக் ஒரு 3/4 மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் கட் பண்ணுற மாதிரி மேலே டாப் ஆர்ட்டுக்கு 15 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டாப் ஆர்ட் எப்பயும் கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 6 இன்ச்சு ஷோல்டர் குறித்து 6.5 இன்ச்சு ஆர்ம் ஹோலும் குறித்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு ட்ராப் கொடுத்துருக்கேன். 8 இன்ச்சு செஸ்ட்டு மார்க் பண்ணி 7 இன்ச்சு வெயிஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி 1.5 இன்ச்சு தையலுக்கு கொடுத்து இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து 2.5 இன்ச் வந்து நமக்கு நெக் விட்டு, ஆனால் நான் வந்து 4.5 இன்ச்சில் வந்து குறிச்சிருக்கேன். 4.5 இன்ச் குறித்து டீப் வந்து 11 இன்ச் வரைக்கும் வச்சுருக்கேன். இது யோக் பேட்டர்னுக்காக இந்த டீப் வந்து குறிக்கிறோம். நம்ம 11 இன்ச் வரைக்கும் குறித்து இப்போ இதை நம்ம எப்பயும் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் இப்போது ரவுண்ட் ஷேப்பாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ள தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு விட்ட இடத்துல இப்போ இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம யோக் பீஸு. இப்போ இந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக வந்து பின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்து அசைகிற துணி, அதனால் பின்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ கட் பண்ணி இந்த யோக் பீஸை எடுத்துடலாம். இதில் நான் நெக்கோட அளவை வந்து மார்க் பண்ணி இந்த பீஸையும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அடுத்து கட் பண்ணணும். யோக் பீஸ் கட் பண்ண இந்த பீஸ் இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இதை வச்சு கொஞ்சம் மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா துணி விட்டு ஒரு 2 இன்ச் வரைக்குமே நான் விட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு பின்டெக் எடுக்க போகிறேன். பின்டெக் வந்து நான் சன்னமான பின்டெக்காக இல்லாமல் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து பின்டெக் வந்து எடுக்க போகிறேன். ஸோ 1 இன்ச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் இதை ஒரு கரெக்டாக வந்து அந்த நம்ம ஃபூட்டோட அளவுக்கு எடுக்கிறேன். டக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னா எனக்கு அந்த யோக்குக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வந்து டக் எடுக்க போகிறேன். கரெக்டாக யோக்கை பார்த்து யோக்கோட அளவு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டக்ஸ் வந்து எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நடுவில் நம்ம போட்லி பட்டன்ஸ் வந்து வைக்க போகிறோம். அதை எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக இந்த மாதிரி டக்ஸ் எடுத்து முடித்ததும் இப்போ போட்லி பட்டன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு இந்த மாதிரி ஷர்ட் பீஸில் இந்த ஸ்பாஞ்ச் வரும் இல்லையா, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய போட்லி பட்டன்ஸ் ஒரே அளவாக ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மடித்து இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரே அளவாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸாக வந்து வந்ததும் மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக வந்து மடிச்சிங்கன்னா அழகாக பால் ஷேப்க்கு வந்து வந்துடும். இப்போ நான் ஒரு வடமாக வந்து வச்சு பார்க்குறேன். இது ரொம்ப தின்னான துணிங்கிறனால ஒரு மாதிரி தெரியுது. ஸோ நான் டபுள் லேயராக வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ தின்னான துணியில் வைக்கிறப்போ டபுள் லேயராக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை கரெக்டாக வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு டைட்டாக வந்து நாட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னால் பெருசாகவும் நீங்கள் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் பெரிய பாலாகவும் செய்யலாம். அதே சமயம் ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாசியோ இல்லை வேறு எதுவும் வந்து வச்சோன்னா, ஈவன் துணியே வந்து வச்சோன்னாலும் ஊசி இறங்க உங்களுக்கு கஷ்டம். ஆனால் இது பெரிய ஸ்பாஞ்சாக இருந்தாலும் உங்களுக்கு ஊசி இறங்க ஏற ஈஸியாக இருக்கும். தைக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஒரே அளவாக ஸ்பாஞ்ச் கட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறனால உங்களுக்கு இந்த பாலும் வந்து ஒரே அளவோட உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மிச்ச துணியிலையும் அதே மாதிரி ஸ்கொயராக வந்து கட் பண்ணி இதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி பால்ஸ் வந்து ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்தோம் இல்லையா, அதை நான் ஃபியூசிங் பேப்பர் வச்சு நம்ம கட் பண்ண அளவை வந்து குறித்து எடுத்துக்கலாம். குறித்து எடுத்ததும் இப்போது 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி டீப்பாக 5 இன்ச்சு நெக் டீப் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம நார்மலாக நம்மளோட நெக்கோட அளவு. இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த யோக்கையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ யோக்கோட எக்ஸாக்ட் அளவு வந்து குறிச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சைடில் விட்டு கட் பண்ணிக்கிறேன் தையலுக்கு. இப்போ நான் இன்னொரு கிளாத்தில் இந்த யோக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பின்டெக்ஸ் தைச்சோம் இல்லையா, அதில் இதை வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ பின்டெக்ஸை இந்த மாதிரி 2 பாகமாக வந்து பிரித்து இந்த நெக்கோட அளவு எவ்வளோ தூரம் வந்து என்னோட யோக் பேட்டர்ன் வந்து வருது அப்படிங்கிற அளவையும் வந்து குறித்து அங்கே நடுவில் வந்து நம்ம அந்த போட்லி பட்டன்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி வச்சு போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இது உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்சுங்கிறனால உங்களுக்கு தைக்கிறப்பவே தெரியும், ஈஸியாக இருக்கும் வச்சு தைக்க. ஷர்ட் பீஸில் வரதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். 1-2 இருந்தால் கூட நமக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். கரெக்டாக வந்து எவ்வளோ தூரம் எனக்கு வரணுமோ அந்தளவுக்கு மட்டும் வந்து நான் இந்த பட்டன்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பீஸை இதுக்கு மேலே கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கரெக்டாக வந்து வச்சாச்சு. இன்னொரு பீஸை கொடுத்து அதையும் வந்து இதே மாதிரி கவர் பண்ணி கரெக்டாக வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு பட்டன் பண்ணி தைக்கிறப்பவே தெரிஞ்சிடும், ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும். பெருசாக இருந்தாலுமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இதை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை பின்னாடி இந்த போட்லி பட்டன்ஸில் எக்ஸ்ட்ரா வர துணியெல்லாம் வந்து நீட்டாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை அந்த தையல் தெரியாத மாதிரி கவர் பண்ணி பால் மட்டும் வெளியே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு மேலே நம்ம ஒரு தையல் கொடுத்துக்கலாம். இந்த பால் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு நான் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டல்லான கலர் அப்படிங்கிறனால இந்த பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பட்டன்ஸாக வச்சுருக்கேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸை நீங்கள் வைக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணோம் இல்லையா, இந்த யோக் பீஸை கட் பண்ணோம் இல்லையா, இந்த இதை வந்து ஃபியூசிங் பேப்பர் வச்சு அட்டாச் பண்ணதை வச்சு நெக்கை வந்து தச்சு நம்ம திருப்ப போகிறோம். சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணி அந்த பட்டனுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி எடுத்து இப்போது நெக்கை கட் பண்ணி எப்போயும் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக வந்து கட்ஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். நெக் லைனை திருப்பிக்கலாம். இப்போ இதை திருப்பி ஃபுல்லாக வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்னாடி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த யோக் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அழகாக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட் பீஸோடு அட்டாச் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்குவோம். திருப்பி எடுத்துட்டு இப்போ இதை அந்த யோக் பீஸோடு அட்டாச் பண்ணிக்குவோம். எப்போயும் நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்புவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு இந்த யோக்கோட இந்த மாதிரி மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். சிம்பிளான மெத்தடில் தான் இதை நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். நல்லா அழகான டிசைனர் நெக்கோட ஃப்ரண்ட் பீஸ் உங்களுக்கு ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் பீஸுக்கும் இன்னொரு துணி வந்து நான் அதே துணியை எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு திக்னஸ் வந்து கரெக்டாக வரும். அதனால் இதை லைனிங் மாதிரி கொடுத்து இப்போது பேக் நெக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பேக் நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டோட ஷோல்டரை ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டதை பார்க்குறீங்க. ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்,
பேக்கும் வந்து நெக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது டிசைனர் ஸ்லீவ், அதனால் கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். எப்பயும் நம்ம கட் பண்ணுற மாதிரி 7 இன்ச்சுக்கு ஸ்லீவு, 3.5 இன்ச்சுக்கு கேப் ஹைட் குறித்து 6 இன்ச்சு மேலே வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து எடுத்திருக்கேன் பஃப்புக்கு. இப்போ நம்ம ஆர்ம் ஹோலோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதே ஆர்ம் ஹோல் அளவை சைடில் வந்து குறிப்போம். 8 இன்ச்சு இருக்கு எனக்கு. 8 இன்ச்சு குறித்து 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 5 இன்ச்சு கீழே கேப் விட்டு கீழே வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எப்போயும் நம்ம கையை குறிக்கிற மாதிரி குறிச்சிருங்க. குறிச்சதுக்கப்புறம் அந்த மேலேருந்து இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த ஷேப்பிங்கில் குறிங்க. அப்போ உங்களுக்கு அழகான பஃப் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இதே ஷேப்பிங்கில் குறித்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்லீவு. ஆனால் நம்ம இந்த 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்ததை இந்த மாதிரி வந்து ஸ்லீவை குறித்து எடுத்துக்கிறோம். இப்போ கீழே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டை இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டு கட் பண்ணணும். பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி வந்து குறிச்சிருக்கோமோ அதை அப்படியே வந்து கட் பண்ணி ஸ்லீவை எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து எப்படி குறிச்சிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டில் மட்டும் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு கொடுத்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போது இதே மாதிரி அந்த நம்ம இன்னும் அந்த க்ரீன் ஃபேப்ரிக்லேயும் வந்து ஒரு செட் வந்து நான் லைனிங்காக வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சன்னமான துணிங்கிறனால நம்ம லைனிங்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது எப்பயும் நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கீழே வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு கீழே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு லைனிங் கிளாத்தோட இந்த ஸ்லீவை ஃபுல்லாக ரவுண்டாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே நம்ம எப்பயும் வச்சு தச்சு திருப்புற மாதிரியே வந்து தச்சு திருப்புங்க. இப்போ இதை திருப்பி ஃபுல்லாக வந்து அடித்து எல்லா பக்கமும் வந்து கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் இந்த ஹோல் வர்றதை தைக்க கிராஸ் பட்டி வந்து எடுத்திருக்கேன். கிராஸ் பட்டியை ஒரு 1/2 இன்ச், அதாவது நான் வந்து 2 இன்ச்சு கிராஸ் பட்டி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம ரோப் வைக்கணும், அதனால் கொஞ்சம் வந்து பெரிய கிராஸ் பட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கார்னர் வந்து மடித்து தைக்கலாம். ஏன்னா கார்னரில் நம்ம ரோப் கொடுத்து எடுக்கணும். கார்னர் நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகணும். அதனால் நான் லைட்டாக வந்து மடித்து எடுத்துகிட்ருக்கேன். கார்னரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கவர் ஆகி அதை அப்படியே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்து எட்ஜஸ் வந்து நீட்டாக சீல் ஆகும். சின்ன சின்னதாக வந்து கட்ஸ் கொடுத்துருங்க. அந்த டர்னிங்க்கு கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ எப்பயும் திருப்புற மாதிரி திருப்பி இந்த சைடை வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரோப் அட்டாச் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து வெளியே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சைடில் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தையல் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை கரெக்டாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீட்டாக வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஹோல் மாதிரி வந்து செட் ஆகிடும். இதுக்குள்ளே நம்ம இப்போது ரோப்பை வந்து கொடுத்து எடுக்க போகிறோம். நான் சின்னதாக வந்து ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எப்பயும் வந்து கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் திக்கான நீடிலில் கொடுத்து எடுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பின் வந்து உங்களுக்கு போகாது, சேஃப்டி பின்னு. அதனால் நான் நீடிலே வந்து கொடுத்து இந்த ரோப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து வெளியே வந்துடும். இப்போ இதை நம்ம நாட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கீழ் சைட் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்பயும் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம பஃப்புக்கு கொடுத்ததை மட்டும் வந்து சுருக்கம் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து பாருங்கள், இப்போ ஸ்லீவை நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வருவோம். எக்ஸ்ட்ரா வர பார்ட்டை 2-3 ப்ளீட்ஸ் வந்து எடுக்க வேண்டி வரும். நீங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முன்னாடி இருந்தே வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வாங்க.
உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். ஒரு 4 ப்ளீட் வரும்னா கொஞ்சம் இடம் விட்டு முன்னாடியே இருந்தே நம்ம ப்ளீட்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளியும் வந்து 2-3 ப்ளீட்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. அந்த கீழே வந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச் ஆகிற வரைக்கும் துணி விட்டுட்டு மிச்ச ஃபேப்ரிக்கை ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு பஃப் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்லீவ் வந்து ரெடியும் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான மெத்தடாகவும் இருக்கும். அதை நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு அந்த கீழே வந்து டைட் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து உங்களுக்கு இந்த ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ண இது ஒரு ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து 40 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு செட் ஆஃப் ஃபேப்ரிக் பாதியாக வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் பாதி, பேக் சைடில் பாதி. அதாவது ஒரு பீஸ் வந்து 2ஆக பிரித்து அதை எக்ஸ்ட்ராவாக வந்து அட்டாச் பண்ணி சுருக்கம் வந்து கொடுத்து எடுக்கலாம். அப்படி நீங்கள் சுருக்கம் கொடுக்குறப்ப குட்டி குட்டியாக உங்களுக்கு நிறைய சுருக்கம் வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து 2 பார்ட்டு மட்டும் எடுக்காமல் 1.5 பார்ட்டாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். 1.5 பார்ட்டு அட்டாச் பண்ணியிருக்கனால இந்த பாருங்கள் இப்போ ஜாயிண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு ஜாயிண்ட் மட்டும் கொடுத்து ஃபுல்லாக வந்து இந்த சுருக்கம் கொடுத்து வந்து எடுத்திருக்கோம். இந்த மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் ஃபேப்ரிக் தான் நம்ம ஜாஸ்தி வைக்கிற மாதிரி இருந்தாலுமே நல்லா உங்களுக்கு எஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல அழகான ப்ளீட்ஸோட பார்க்குறதுக்கு நல்ல ரிச் லுக்கோடு இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து என் குர்த்தி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.